ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரினாலே உங்களை மிகுந்த அன்போடு வாழ்த்துகிறோம். பாதைக்கு வெளிச்சம் யூடியூப் வாயிலாக உங்களை மீண்டும் சந்திக்க வாய்ப்பளித்த கர்த்தரை முழு மனதோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். சில எதிர்பாராத காரணங்களினாலே ஒரு இடைவெளி ஏற்பட்டு விட்டது. மீண்டும் தொடர்ச்சியாக இந்த தபசு நாட்களுக்குரிய செய்திகளோடு உங்களை சந்திக்க ஆண்டவர் கிருபை பாராட்டி இருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இம்மாதம் 18ஆம் தேதி சாம்பர் புதன்கிழமை அனுசரிக்கிறோம். அது தபசு நாட்களினுடைய முதல் நாள். அதைத் தொடர்ந்து 6 வாரங்கள் நாம் தபசு நாட்களை நினைவு கூறுகிறோம். நம்முடைய திருச்சபைகளிலே சிறப்பு கூட்டங்கள், சிறப்பு செய்திகள், சிறப்பு ஆராதனைகள் என்று இந்த நாட்களிலே அதிகமாய் ஆண்டவரை அறிந்து கொள்ளவும் ஆண்டவரோடு நெருங்கி வாழ்வதற்குரிய ஆலோசனைகளை பெற்றுக்கொள்வதற்குரிய வாய்ப்புகள் நமக்கு தரப்படுகிறது. எனவே இந்த வாய்ப்புகளை நாம் முழுமையாக பயன்படுத்தி கொள்வோம். இந்த தபசு நாட்கள் எதை நமக்கு நினைவூட்டுகிறது? அதிகமாக சிலுவையை பற்றிய தியானங்களை நாம் நினைவு கூறுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் இருந்த சீடர்களையும் அங்கிருந்த அனைத்து மக்களையும் பார்த்து ஒரு அன்பான அழைப்பை விடுக்கிறார். லூக்கா நற்செய்தி நூல் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது: ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு தருகிற ஒரு அழைப்பு. சிலுவையை எடுத்து பின்பற்றுங்கள் என்கின்ற ஒரு அழைப்பு. சிலுவை என்பது என்ன? அநேக நேரங்களிலே சிலுவை நமது அடையாளமாக இருக்கிறது. சிலுவையை புனித சின்னமாக நாம் கருதுகிறோம். ஆனால் வேதத்தின் அடிப்படையிலே சிலுவை என்றால் என்ன என்றால், அது ஒரு அறைகூவலான வாழ்க்கை முறை. இட்ஸ் எ சேலஞ்சிங் லைஃப் ஸ்டைல். எளிதாக இந்த உலகத்தோடு உலகமாய் நாம் வாழ்ந்து விடலாம். ஆனால் சிலுவையின் வாழ்வு என்று சொன்னால் அது நமக்கு அறைகூவல் தருகிற ஒரு புதிய வாழ்க்கை முறை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. பேதுரு அப்போஸ்தலன் தன்னுடைய நிருபம் 2வது நிருபத்திலே 1 அதிகாரம் 10வது வசனத்தில் இவ்விதமாய் சொல்லுகிறார்: உங்களுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இந்த வசனத்தை நான் இவ்விதமாய் சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தந்திருக்கிற இந்த புதிய வாழ்க்கை முறையாகிய சிலுவையின் வாழ்க்கை முறையை ஏற்றுக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். அதை இவ்விதமாய் நாம் புரிந்து கொண்டு அந்த அடிப்படையிலே லூக்கா நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே ஒரு சிறிய தியானத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இது ஒரு அழைப்பு. என்னை பின்பற்றி வாருங்கள், என்னை பின்பற்றி வா. இது ஒரு அழைப்பு. ஆனால் இந்த அழைப்பை எல்லார் மீதும் ஆண்டவர் சுமத்தவில்லை. மாறாக அவர் சொல்லுகிறார், ஒருவன் என் பின்னே வர விரும்பினால், நீங்கள் என்னை பின்பற்றி வர விரும்பினால் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன என்றால், நீங்கள் ஒரு திட்டமான ஒரு உறுதியான நிலைப்பாட்டை மேற்கொள்ள வேண்டும். நான் யாரை பின்பற்றி வர விரும்புகிறேன், யாரை பின்பற்றி என்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள விரும்புகிறேன் என்பதை நாம் தீர்மானிக்க வேண்டும். அதைத்தான் இங்கே இயேசு சொல்லுகிறார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால். இன்னொரு விதத்தில் சொல்ல வேண்டும் என்றால், உங்களுடைய விருப்பம் யாரை அல்லது எதை சார்ந்திருக்கிறது என்பதை சற்று நிதானித்து அறிந்து கொள்ளுங்கள். இந்த தபசு நாட்களிலே சிறப்பு ஆராதனைகள் வாயிலாக, நம்முடைய பல விதமான சிறப்பு ஒழுங்குகள் வாயிலாக என்னுடைய விருப்பம் எப்படிப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். நான் எதை அதிகமாய் விரும்புகிறேன் அல்லது யாரை அதிகமாய் விரும்புகிறேன், எந்த வாழ்க்கை முறையை நான் அதிகமாய் நேசிக்கிறேன், இதை நாம் முதலாவதாக தீர்மானிக்க வேண்டும். எனவே இந்த வசனம் நம்முடைய விருப்பம் சார்ந்து நான் எடுக்க வேண்டிய தீர்மானத்தை இந்த வசனம் நமக்கு நினைவுபடுத்துகிறது. என்னை பின்பற்றி வாருங்கள், நீங்கள் என்னை பின்பற்ற வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பம். இந்த விருப்பத்தை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோமா இல்லையா என்பதுதான். ஒருவேளை இந்த விருப்பத்தை ஏற்றுக்கொள்வதற்கு எனக்குள் இருக்கிற தயக்கம் என்ன, அவிசுவாசம் என்ன, பயம் என்ன, இதை நாம் இந்த நாட்களிலே ஆண்டவருடைய பிரசன்னத்திலே உட்கார்ந்து அறிந்து உணர்ந்து அதை மேற்கொள்ள ஆண்டவருடைய பலத்தை நாம் நாட வேண்டியது அவசியம். எனவே இந்த முதல் வாரத்தில் ஆண்டவர் நம்மோடு பேசுகிற செய்தி என்ன என்றால், உங்களுடைய விருப்பம் என்ன, உங்களுடைய விருப்பம் சார்ந்து நீங்கள் எதை பின்பற்ற விரும்புகிறீர்கள் என்பதை தீர்மானம் செய்யுங்கள். இட்ஸ் அவர் டிசிஷன் டு மேக் ஆர் டு ஃபாலோ the challenging lifestyle of cross. Are you ready for that? ஆண்டவர் நம்மை வழி நடத்துவாராக. ஆண்டவருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமென்.